நண்பர்களே, சிறுவாபுரி கோயில் வந்தோம்னா என் ஃபோனை வண்டியில் விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோவா, நான் வாரத்தில் ஒரு நாள் சிறுவாபுரியில் கண்டிப்பாக போயிடுவேங்க. அந்த மாதிரி இந்த வாரம் போகும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. ஒரு ஃபோன் இப்போ தான் வாங்கியிருக்கேன். எனக்கு அந்த ஒரு ஃபோன் வாங்கின லாபமே இல்லாமல் நான் ஆட்டோவில் மறதியில் வச்சுட்டு வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அப்புறம் தாங்க என் பாக்கெட்டில் ஃபோனு நான் அனலைஸே பண்ணேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நான் நடந்து போயிட்டாகணும். ஏன்னா பார்க் எவ்வளோ தூரம் இருக்குது. நான் அவ்வளோ தூரம் போயிட்டு பார்க்குறேன், ஃபோன் இல்லைன்னா அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் ஆகிட்டேங்க அந்த செகண்ட் நான் போகும்போது. உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது தருவான். இந்த ஃபோட்டோலாம் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுங்க. எங்கள் அப்பா முருகன் புண்ணியத்தில் அந்த அண்ணா யாருன்னு தெரியல, அவங்க அந்த காக்கி சட்டை மட்டும் போடாமல் போயிருந்தாங்கன்னா வேறு யாருன்னா கண்டிப்பாக ஃபோனை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கடவுள் இருக்காரு சொல்லுவாங்களாங்க. இன்றைக்கி வந்து வீடியோலாம் முதல் பார்த்துருக்கேன், நெஜத்தில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இந்த மாதிரி கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே போயிடுவேன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்து நன்றி சொல்ல விட முடியாது. இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஃபோன் இல்லைனா என் வண்டியே ஓடாது. இதில் தான் எல்லா ஆப்பும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான ஃபோட்டோஸும் இதில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அதான் எங்கள் அப்பா முருகன் புண்ணியத்தில் நீங்கள் ஏதோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்கண்ணா.